குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னம்மா டிஃபன் அப்படின்னு என் பையன் கேட்பான். இன்னைக்கு ரவா உப்புமாடா அப்படின்னு அடைச்ச அப்படிம்பான். இப்படி சொல்லிட்டு இருந்தது ஒரு காலம். ஆனால் இப்போ நான் பண்ணுற ரவா உப்புமாவை கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிட்றாரு அவர். ஏன்னா நம்ம பண்ணுற விதத்தில் தான் கொஞ்சம் மாறுதல். நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பு ஏற்கனவே தாளித்து கொட்டின கலவையில் தான் இதெல்லாம் போட்டிருப்போம். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு பிளெயின் ரவையை அதில் கொட்டி கொஞ்சம் வறுத்துக்கணும். தேங்காய் எண்ணெயிலேயே பண்ணுங்க இந்த தாளிச்சத்தை, சூப்பராக இருக்கும். இதில் இந்த ரவையை கொட்டி கிளறிக்கோங்க. கிளறிட்டு அதுக்கப்புறமா 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி விடுங்க. இது நல்லா வெந்து வரும்போது உதிரி உதிரியாக சூப்பராக வரும். அடியில் கொஞ்சம் கிறிஸ்பி அடல்லாம் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க இதை என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க இது மாதிரி பண்ணி பாருங்க. உப்புமா வேண்டான்னு சொல்லி ஓடுற குழந்தைங்கலாம் தட்டை தூக்கிட்டு ஓடி வருவாங்க வாசனையை பார்த்துட்டு. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.